அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி எங்கள் வீட்டில் ஒரு சின்ன கார்டன் வச்சுருக்கேன். அதை தான் காட்ட போகிறேன். பார்த்துக்கோங்க, எல்லாருக்கும் சூப்பராக இருக்கும். இது மருதாணி செடி இப்போ தான் வச்சேன். சின்னதாக வந்திருக்கு, அழகாக வளர்ந்து தளைஞ்சு நிற்கிது. அது பக்கத்துலேயே துளசி செடி. கீழே இந்த மஞ்சள் கலரில் பூக்கும் இல்லையா, அது நான் இப்போ ஈவினிங் டைம் எடுக்கிறனால எல்லாமே தூங்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் இது பாருங்கள், சூப்பராக ரோஸ் பாருங்கள், ஒயிட் கலர் ரோஸ். ஒரு செடியில் எவ்வளோ பூ பூத்துருக்குன்னு பாருங்கள். நல்லா இருக்கா? சூப்பராக இருக்கா? ஃபுல்லாக தளிர் விட்டுருக்கு ரோஸ். அப்புறம் இந்த செடி அந்தி மல்லின்னு சொல்லுவாங்க. இது ஈவினிங் டைம் மட்டும்தான் இந்த பூ பூக்கும், மற்ற நேரம் பூக்காது. அப்புறம் காலையில் பார்த்தீங்க அப்படின்னா பூ அப்படியே சுருங்கிடும். இந்த கலர் பாருங்களேன், எவ்வளோ சூப்பராக இருக்குது. பிங்க் கலர் செம்ம அழகாக இருக்குது, டார்க் பிங்க். இது பேர் அந்திமல்லின்னு சொல்லுவாங்க. நல்லா இருக்கா? பிடிச்சிருக்கா ஃப்ரெண்ட்ஸ்? கமெண்டில் சொல்லுங்கள் இந்த பூ பிடிச்சவங்க. அது பக்கத்தில் அவரைக்காய் செடி வச்சுருக்கேன். பாருங்கள், பூ எப்படி சூப்பராக பூத்துருக்கு பார்த்தீங்களா? பாருங்கள், அது இப்போ தான் பூவோடு இருக்குது. ஆனால் என்னன்னு தெரியல, அவரைக்காயை வைக்க மாட்டேங்குது. இப்போ சீசன் இல்லைன்னு நினைக்கிறேன், அதனால் அவரைக்காய் வர மாட்டேங்குது. அதுக்கப்புறம் அது பக்கத்தில் ஒரு ரோஸ் செடி வச்சுருக்கேன். ரோஸ் பூ பறிக்கலை, அதனால் இது ரெட் கலர் ரோஸு. ஆனால் வீடியோவில் பார்க்கல ஒரு மாதிரி பிங்க் மாதிரி தெரியுது. ஆனால் இது டார்க் ரெட் கலர். பாருங்கள், 3 பூ பூத்துருக்கு. அது பக்கத்தில் மல்லிகை பூச்செடி தான் வச்சுருக்கேன். அது பூத்து முடிச்சிருச்சு. இப்போ ஒரே மொட்டாக இருக்குது. இனிமேல் தான் பூக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பூ பூத்துச்சு. ஒரு சின்ன செடி தான். இப்போ தான் வச்சு ஒரு 6 மாதம்தான் ஆகுது. அதனால் கம்மியான பூக்கள் தான் பூத்துச்சு பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நித்திய கல்யாணி பூ. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இந்த செடி ஃபுல் வியூ காட்டுறேன். எங்கள் ஊரில் நிறைய காற்று அடிக்கும், அதனால் காற்றுல நல்ல சிலு சிலுன்னு நிற்கிது பாருங்கள். அது பக்கத்தில் ஒரு சின்ன மாமரம் வச்சுருக்கேன். ஆனால் இந்த கன்று இங்கே வைக்க முடியாது. இதை எடுத்து வேறு இடத்துல தான் வைக்கணும். தற்சமயம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். நித்திய கல்யாணி பூ எவ்வளோ அழகாக பூத்துருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இந்த மாலையிலலாம் வச்சு கட்டுவாங்க. நம்ம பூ கட்டும்போது மாலை சரடு கட்டுவோம் இல்லையா, அதில் வச்சு கட்டுவாங்க. இது பேர் எங்கள் ஊரில் பச்சைன்னு சொல்லுவாங்க. அந்த செடி பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு, சூப்பராக இருக்கா? அதுக்கப்புறம் அது பக்கத்தில் இது ஓமவல்லின்னு சொல்லுவாங்க, அந்த செடி தான் இது. அப்படியே நிறைய வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடம் ஃபுல்லாக அதுதான் இருக்குது. சின்ன இடத்துல கம்மியானது தான் வச்சுருக்கேன். அது பின்னாடி இடம் இருக்குது, இனிமேல் தான் வைக்கணும். அதுக்கப்புறம் இது பக்கத்தில் ஒரு சின்ன ரோஸ் செடி. இது லைட் ரோஸ் கலர் செடி. இப்போ தான் மொட்டு வச்சுருக்கு, இன்னும் பூக்கலை பாருங்கள். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டு தோட்டத்தில். இது மட்டும் தான் வச்சுருக்கேன். பின்னாடி எங்கள் வீட்டு பின்னாடி எங்கள் இடம் இருக்குது, ஆனால் அதில் வைக்கணும். அது காம்பவுண்ட் பண்ணணும், காம்பவுண்ட் போடாமல் இருக்குது, அதனால் வைக்க முடியாது. அதெல்லாம் ரெடி பண்ணால் தான் அந்த பக்கம் வைக்கலாம். தற்சமயம் எனக்கு ஆசைக்காக வச்சுருக்கேன். இப்போ இது வச்சு ஒரு 6 மாதம் ஆயிடுச்சு. எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய வீடியோவை பார்த்த அனைவருக்கும் ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.